ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். டெய்லி எபிசோட் மண்டே டு சாட்டர்டே 11 மணிக்கு கரெக்டாக வந்துடும் காலையில். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டதுமே உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சேனல் நேம் வரும். அதுக்குள்ளே போய் எல்லா எபிசோடையும் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. சரிங்களா? அதே மாதிரி வீடியோஸுக்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்பும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அவ்வளவே தான் சொந்தங்களே, ரொம்ப சிம்பிள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராகுல சாப்பாடெல்லாம் பிரமாதம். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னீங்கன்னு வைங்களேன், ராகுலுக்கு மனசு அப்படியே குளுக்குழுன்னு ஆயிடும். சொல்றோம்டா, ஆனா என்ன ஒரு சீ ஃபுட்டா இருக்கு, சிக்கன் இல்லையா? கடலோர மாவட்டத்துக்கு வந்தா சீ ஃபுட்டு தான்க்கா சாப்பிடணும். இங்க நண்டு இறாலு கெளுத்தி விறாலுன்னு இப்படி சீ ஃபுட்டுங்களா இருந்தாக்கா அதிகமா கிடைக்கும். சிக்கனை மட்டன்னால இன்னத்துக்குக்கா நீங்க இதை சாப்பிடுங்க. சரிடா செல்லம், நாங்க அப்ப இதையே சாப்பிட்டுக்கிறோம். ஆனா டெசர்ட் எதுவுமே இல்லையாடா? நல்லா சாப்பிட்டு இனிப்பா சாப்பிடறதுக்கு ஏதாவது தேவைப்படும்ல? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் அதான் உனக்கு வாங்கி வந்து குத்துட்டு லெடி குட்டி கேள்வி அமைதேறி. ஏக்கா நீங்க சாப்பிட்டு முடிக்கா, நான் ஸ்வீட் எதனா ஆர்டர் பண்றேன். சரிடா. சரிக்கா சாப்பிடுங்க, நான் போய் மாமாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்படியே புள்ளிங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதுங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்டாட்டி வச்சுன்னு இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்குதுங்க. அப்பாடா, இந்த டூருன்னு வரும்போது தான்டா ரொம்ப நிம்மதியா இருக்குது. வீட்டுல இருக்கும் போதுதான் அம்மா 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 அம்மான்னு சுத்தி சுத்தி வந்து நம்மளை இம்சை பண்ணுங்க. ஆனா இந்த 2 நாள் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்டா நாங்க. ஆமாப்பா, இந்த சந்தோஷத்துக்கு எல்லாமே நீதான் காரணம். குடும்ப பெண்களுக்கும் ஓய்வு தேவை, அவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீ எங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க. பிள்ளைங்களெல்லாம் கூட நீங்களே பாத்துக்கிறீங்க. இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். சரிங்க அக்காங்களா, எதுக்கு நீ இவ்வளவு புகழ்றீங்க? நான் என் கடமையை தானே செய்யறேன். சரி சாப்பிடுங்க எல்லாரும், எனக்கு வெக்கம் வருது. நடி மாமா, எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? பிரே, ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தாச்சுல, என்னத்துக்கு உனக்கு சாக்லேட்டு? சும்மா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைய, சொத்தப்பல் வந்துடும் உனக்கு சொல்லிட்டேன். சொத்தப்பல்லா அப்படின்னா என்ன மாமா? உன் குட்டி வெள்ளை பல்லு இருக்குல்ல, அதுக்குள்ள குழி உளுந்து கருப்பு கலர்ல மாறிடும், அதுக்கு பேர் தான் சொத்தப்பல்லு. ஐயோ, கேள்வி ஆகுற வரைக்கும் உனக்கு பல்லு நல்லா இருக்கணும்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடாத, சரியா? இப்ப எங்க மாமாக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடு பாப்போம். இதெல்லாம் தேவைதான் இருக்கு. போடி ஐயாக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. இந்த கவி பாப்பா இருக்கே, எவ்வளவு பெரிய பையனை ஈஸியா வாடா போடணுது பாரு. அவ பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. இங்க பாருங்கக்கா, இறாலாம் எவ்வளவு அழகா இருக்குது. நல்லா கிறிஸ்பியா குண்டு குண்டா சூப்பரா வறுத்து வச்சிருக்காங்கக்கா. அப்பா, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாண்டி பிரியா. ஐஸ்கிரீம் காலியாக போகுது. காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே இறங்கி உட்காரு, அம்மா உனக்கு சாப்பாடு விட்டுறேன். ஐஸ்கிரீம் காலி ஆகல. அடியே, உன்னை அப்புறம் வச்சுக்கிற இருடி. ஏக்கா, இந்த இறாவை பாருங்கக்கா, இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஏக்கா, என்னக்கா இவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. நம்ம வறுத்தெல்லாம் இந்த மாதிரி ஆகுமா என்ன? வாய்ப்பே இல்ல. அம்மா, இது என்னடி இவ்வளவு வாசனையா இருக்கு? என்னத்தை தாண்டி போடுறாங்க இதுலலாம்? அர்ச்சனா, என்னக்கா இதுல மீன் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா. வாசனை தெரியல உனக்கு? அதுவும் இல்லாமல் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ மொரன்னு இருக்கு. நம்ம வீட்டில் அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன, அது சூடாக இருக்கிற வரையும் தான் நம்ம வீட்டில் செய்கிறது கிறிஸ்பியாக இருக்கும். ஆறி போச்சுன்னா அப்படி இருக்காது. ஆனால் இந்த இறா ஆறி போயிருக்கு, ஆனாலும் கிறிஸ்பியாக இருக்குது. அதுதான் எப்படின்னு தெரில. அதுதான்க்கா தொழில் ரகசியம். யாரும் அதை யாருக்கும் சொல்லியே தரமாட்டாங்க. அது சரி, சொல்லி கொடுத்துட்டாதான் யாரும் கடைக்கு போக மாட்டாங்களே. அதை சொல்லு. சரி வாங்கடி சாப்பிடுவோம், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அதுவும் சரிதான். வாசனை செம்ம. வாழ்த்துக்கள் பார்வதி. உனக்கு எதுக்குக்கா எனக்கு போய் வாழ்த்து சொல்றீங்க? ஓ, மருமவளை திருத்துற முயற்சியில நீ கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கினே வர பார்வதி. அதுக்காக தான் வாழ்த்துக்கள் சொல்லி வச்சேன். என்னக்கா, அது என்ன ஒரே நாளில் திருந்திருமா என்ன? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் போக தான் தெரியும். மாறிடும்மா, மாறிடும். நீ மாற்றிடுவ, அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக்கா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. அது சரி, உங்ககிட்ட உட்காந்து பேசி நின்றுது, என்ன சொல்லிச்சு? வேற என்ன, எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரையும் என் மேலே பாசம் காட்ட மாட்டாங்க, நானா அதே ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. நீ நல்லபடியாக இருமா, எல்லாரும் உங்ககிட்ட நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுச்சு. புத்திமதி சொல்லியிருக்கிறேன் நானும் என் பங்குக்கு. பார்ப்போங்க்கா, நீங்களும் நிறைய புத்திமதி சொல்லிக்கிட்டு தான் வரீங்க. அதுக்கு உங்கள் பேச்சை கேட்டாச்சும் அது கொஞ்சமாவது மாறுதான்னு பார்ப்போம். அதெல்லாம் மாறிடுமா பார்வதி. இப்போ என்ன போக்கில் அவளை நடத்துகிறாளோ அதே மாதிரி நடத்தினாலே போதும். நாளைக்கு ஊருக்கு கூட்டின்னு போயிடுவில்ல பார்வதி நீ அவளை? காலையில் எல்லாருமே தானேக்கா கிளம்புறோம் நாங்கள். எப்படியோ பாண்டிச்சேரியிலேருந்து எல்லாரும் நைட்டு வந்துடுவாங்க. காலையில் எல்லாம் கிளம்ப வேண்டித்தான். நந்தினியை கூட கூட்டின்னு போயிட போகிறேன். நந்தினி எதுக்கு கூட்டிகிட்டு போகிற? அவள் இங்கே தானே இருப்பா அர்ச்சனா வீட்டில். கல்யாணம் முடிகிற வரையும் அவன் அங்கேயே இருக்கட்டும். அர்ச்சனா வீட்டிலலாம் வேணாம்.
எப்படியோ கல்யாணம் ஆகிட்டு இங்கே தானே வரப்போறா. அப்பா அவங்க அக்கா வீட்டுக்கு போய்கிட்டோம். சரி, கல்யாணம்னு பேசினே இருக்கிறீங்க. எப்போ முடிவு பண்ணியிருக்கிறீங்க கல்யாணத்தை? நிச்சயம் முடிச்சு பசங்களை எவ்வளோ நாள் தான் அப்படியே வச்சுன்னு இருப்பீங்க? கல்யாணத்தை பற்றி பசங்க கிட்ட நேற்றே பேசுகிறதா தான்க்கா இருந்துச்சு. ஆனால் அதுங்கெல்லாம் கிளம்பி போனதுனால பேச முடியாமல் போயிடுச்சு. எப்படியோ காலையில் உட்கார வச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புறேன். இன்னும் பசங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? நிச்சயம் முடிஞ்சாச்சு. கல்யாணத்தை நாமளா ஒரு நாளை பார்த்து பண்ணி வைக்க வேண்டியதுதான். கரெக்டு தான்க்கா. ஆனால் அதுங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. பசங்க சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு தயாரானு நம்ம கேட்கணும். கேட்காம நம்மளாம் முடிவு பண்ணி அது தேவையில்லாத பிரச்சனையாக இருப்பதுக்கா. ஏற்கனவே மணி விஷயத்துலேயே நல்ல அனுபவப்பட்டாச்சு. அது என்னமோ கரெக்டு தான். மணிமேகலை கிட்ட ஒரே மேடையில் 2 கல்யாணத்துக்கு உனக்கு ஓகேவாமான்னு கேட்டுட்டு கல்யாணத்தை பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், சிக்கலே இருந்திருக்காது, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. தவற விட்டுட்டோம், எல்லாத்தையும் நாம தான் தவற விட்டுட்டோம். ஆமாம்மா, அது என்னமோ கரெக்டு தான். இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. சரி, பசங்களை இப்போ நாளைக்கு உட்கார வச்சு பேசிடுங்க. கண்டிப்பாக்கா. சீக்கிரமாக நந்தினி என் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான்னா மணி போன குறை எனக்கு இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். அது சரி, சிடுன்னு பொண்ணு மேலே எரிஞ்சு விழுந்தாலும் பொண்ணை மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டா இவ. பெற்று தொலைச்சிட்டேன்னே மிஸ் பண்ண தானே செய்வேன். அம்மா ஆரம்பிச்சிடுச்சு. என்ன வேணும் உனக்கு? ஒரு முறுக்கு பேக்கெட் எப்படி தூக்கி போடுமா? ஒரு முறுக்கு பேக்கெட்டா? ஏதோ ஒரு முறுக்கு 2 முறுக்கு கேட்டால் கூட பரவாயில்ல, பேக்கெட்டே கேட்குறா பாரு. அதனால தான் அப்படி உட்காந்து கிடக்குது. இங்க பாரு, முறுக்கு பேக்கெட் எல்லாம் போட முடியாது. 2 வேணா தூக்கி போடுறேன், தின்னுக்கோ. 2 பார்த்தா அது அத்தலைனா கீழே இருக்க மண் எடுத்து தின்னுடி. மண்ணை தின்னணுமா? சரி, 2 முறுக்கு கொடுங்க. சோத்து மூட்டை அப்ப கூட வேணாம்னு சொல்லுதா பாரு. அட 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 அட, அக்கால தங்கச்சி சூப்பரா இருக்கிறீங்களேடி. தேங்க்யூ மாமா. மூஞ்ச போறதுக்கு நல்ல போச குத்துனுக்குது. என்னடி உனக்கும் குணகம் பிரச்சனையா? இல்லையே. அப்படியே அந்த சோகமா சுத்தி நிக்கிறாரு. என்ன மாமா சொல்றீங்க? சோகமா இருக்காரா? உன் ஆளு எப்படி இருக்கிறாருன்னு கூட தெரியல. என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறல நீ. போய் பேச அவர்கிட்ட. இங்க பாரு, இங்க இருக்கிற வரையும் தான் உனக்கு டைம் இதுக்கலாம், புரியுதா? சென்னை போனதுக்கு அப்புறம் அவரு கூட வெளியே போனோன்னு எங்கன்னா பர்ச தூக்கிக்கணும் கிளம்புன்னு நீ தாலியை திருப்பி வச்சிருவோம் சொல்லிட்டேன். சரிங்க மாமா, நான் போய் பேசிட்டு வரேன். பேசிட்டீங்களா? வராது, அங்கேயே வெயிட் பண்ணு, நாங்களும் வந்துடுறோம். வெளியே பொறுக்கலாம்னா? சரிங்க மாமா. எங்க பொறுக்க போறோம்? அப்படியே ரோட பொறுக்கின்னு போவோம் போ. ஓகே மாமா. என் மச்சி நிச்சயம் கிளம்பிச்சு. இப்ப பேசலாமா? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி 7 கோணல்ல வச்சிருக்கிறா? சிரிச்ச மாதிரி இருக்க வேண்டியதானே? நான் என் மூஞ்சி எப்படி வேணாலும் வச்சிருப்பா ராகுலே. உனக்கு என்ன? எல்லா டைமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி பைத்தியமா? இது நான் எல்லா டைமும் சிரிச்சுன்னு இருக்கிறேன்னா? துபரி ரொம்ப ஓவரெல்லாம் பேசாத. இப்ப என்ன உனக்கு? எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுனால தான் நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கிற. போ தேவையில்ல, சரியா? போகவே தேவையில்ல. நீ சிரிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சுக்க. சகிக்கல உன்னை இப்படி பாக்குறதுக்கே. சகிக்கலன்னா பாக்காத. உன்னை யாரும் இப்ப பாருன்னு சொல்லலையே. நான் வெளியே இருக்கேன், 2 பேரும் பேசிட்டு வாங்க. மேடம் நீங்க நில்லுங்க மேடம், நான் உங்ககிட்ட இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நிக்கிறீங்களா கொஞ்சம்? என்னடா ஒன்னடான்னு உன் மனசுல என்ன பெரிய ஈவன் நினைப்பா உனக்கு? இப்ப என்கிட்ட இதுக்கு எரிஞ்சு விளறி நீ எதுனாலும் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோண்ணே. அவளை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன பெரிய ஈவன் நினைப்பா மனசுல? எதுக்கு என் அண்ணனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டி அவரை நிம்மதியாவே இருக்க விட மாட்டே நீ? இது நான் அவரை நிம்மதியா விட மாட்டேனா? அப்படிதான் சொன்னாரோ உங்ககிட்ட? அவர்லாம் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. அப்புறம் எப்படி நீ இப்படி சொல்ற? நீ தான் அவரு வாங்கி கொடுத்த மசாலா கான தூக்கி குப்பை தொட்டியில போட்டு வச்சிருந்தியே, அதை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். நீ எதுக்கு அதை தூக்கி குப்பையில போட்ட? எதுக்கு நீ அவர்கிட்ட சண்டை போட்ட? அதனாலதான் அவர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. ஓ, அந்த குப்பை தொட்டியில இருக்க கானை பார்த்துட்டு நீ நான் தான் அவர்கிட்ட சண்டை போட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? இதுல உன் அண்ணன் நிம்மதியா நான் கெடுக்கிறேன்னு வேற சொல்றல. நல்ல ஆளுடா நீ. நீ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் உன் அண்ணனுக்கு தம்பிங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்றடா. நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் அண்ணனுக்கு தம்பி ஆயிட்டேன். அதனால பொத்திக்கிட்டு இருந்தா ஓவரெல்லாம் பேசாத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு அவர்கிட்ட சண்டை போடுற? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் தானே நீங்க வந்தோம். இங்க வந்து கேவலமா சண்டை போட்டுக்கிறீங்க. என்ன தாண்டி நினைச்சுக்கிறீங்க நீங்க? இதோ இந்த நாய் இருக்காது, இவ்வளவு தான். அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னதுல இருந்து மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுன்னு இருக்கிறா. பெரிய மகாராணி இவ. அவகிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க. எதுக்கு இப்ப என்ன இழுக்கிற? ஆமா, இழுக்கிறாங்க இவள. நீ சொல்றி, உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு அண்ணன் கிட்ட சண்டை போட்ட? இப்போ அதை பற்றி எல்லாம் பேச வேணாம் ராகுலே. இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இனிமேல்ட்டு அதை பற்றி பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. முடிஞ்சு போன விஷயமா? இன்னடி இப்படியெல்லாம் சொல்கிற? உன் பேச்சே சரியில்லை நந்தினி. நான் தான் விடுன்னு சொல்கிறேன்லடா. இப்போ எதுவுமே பேச வேணாம். சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் வேணும்னா, சரியா? இப்போதைக்கு இருக்கிற வரையும் எல்லாரும் நிம்மதியாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். நீ வாடி. அவனுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. தேவையில்லாததெல்லாம் பேசுறதே அவனுக்கு வேலையா போச்சு. எப்படி பேசிட்டு போறா பத்தியா? இவளுங்க மூஞ்சி 7 கோணல்ல இருக்குதே. சரி, எப்படியாச்சும் பேசி சரி பண்ணுவோம். நீங்க வந்து நின்னம் பத்தியா? என்ன இந்த ஷூவை கழட்டி பலர்னு வச்சுக்கணும். சி, ஏன் தான் இது எங்க கிட்ட எல்லாம் பேசுறணும்னு தெரியல. பேசாம நான் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போயிட போறேன்.
ஆனால் அப்படி பண்ணிட்டா மற்றவங்களோட சந்தோஷம் போயிடும். அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த ராகுலு எல்லாரையும் சந்தோஷமாக தான் பார்த்துப்பான். ஆனால் அந்த நந்தினிக்கிறாளையா, அடியே உன்னை மட்டும் நான் விட மாட்டேன்டி. எங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா பண்ணுது இது. இப்போ தான் கல்யாணம் நடந்தது. ஏதோ திருட்டு கல்யாணமாக இருந்தாலும் அது கல்யாணம் தானே, அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து என் அண்ணன் கூட சந்தோஷமாக சுற்றி வர வேண்டியதுதானே. நேற்று ஒரு நாள் மட்டும் ஜாலியாக இருந்துட்டு இன்னைக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்குதே, இதெல்லாம் நல்லா வருகுதே. அழகாக அவரை வெளியே கூட்டின்னு போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு வாங்கி வச்சுக்கின்னு, அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கின்னு சந்தோஷமாக சுத்த வேண்டியது தானே. ரொமான்ஸும் பண்ண மாட்டேங்குது, ஒன்றுத்தையும் செய்ய மாட்டேங்குது. ஆனால் சண்டையை மட்டும் நல்லா போடுது சனியச்சி. அவர் வாங்கி கொடுத்த மசாலா காண கூட தூக்கி கூப்பையில் போட்டுட்டா சாண்டாளி கல் நெஞ்சு காரி. உன்னை நான் வச்சுக்கிறேன்டி எடியாய் பாருடி உன்ன என்ன பண்ணுறேன்னு. ஐயோ தனியாக புலம்பு விட்டுட்டாளுங்களே. சரி நம்ம போவோம், கவி பாப்பா கிட்டயாச்சும் போய் பேசிக்கிட்டு இருப்போம். அது திட்டுனாலும் எனக்கு கொஞ்சம். டீ ரொம்ப நேரமாக ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்கடா போகிறோம் நம்ம? ராகுலுக்கு ஃபோன் பண்ணுறா. இப்போ தானடா பேசுனேன், வருவான்டா, வெயிட் பண்ணலாம். என்னடா நீ ரூம்ல இருந்திருந்தாவது கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்கலாம், உனக்கு ஒரு வேலையே இல்லைல்ல. சார் நான் இன்னைக்கு இன்னும் குடிக்கவே இல்லை தெரியல, அந்த டின் பீரை கூட ரூம்ல தான் வச்சிருக்கேன், இன்னும் குடிக்கல. ஆமா ரொம்ப முக்கியம். சரி அதை விடு, நீ ஏன் இவ்வளோ டல் அடிக்கிற? காலையில நல்லா ஜாலியா பிரைட்டா இருந்த, இப்ப நான் சோகமா இருக்க. அப்படிலாம் உடலடா. இவ எதுக்கு இங்க வரா? எவ? அங்க பாரு. இவளுக்கு ஒரு வேலையே இல்லை போல இருக்கு. ஏன்டா நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா? அதான் சொன்னியே வேலை இல்லைன்னு, அதனாலதான் சுத்திக்கிட்டு இருக்கா. சரிவா நம்ம போலாம். என்ன பசங்களா பார்த்துதான் ஓடுறீங்க? அவ்வளோ பயமா சௌமியா மேல? உனக்கெல்லாம் வெக்கமாவே இருக்காதா? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? மனோஜ் மாப்பிள்ள, வெக்கத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. என்ன மணி மாதிரி ஒருத்தியை கட்டிக்கிட்டு நீங்களே இப்படி வெளியே தைரியமாக சுற்றும் போது நான் என்னத்துக்கு வெக்கப்படணும் சொல்லுங்க. இங்க பாரு சௌமியா, என் தங்கச்சி பத்தி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். ஓ தங்கச்சியை சொன்னது அண்ணனுக்கு கோவம் வருது பாரு. டேய் நீ இப்போ இப்படி கல்யாணம் ஆகாம சுற்றிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு உன் தங்கச்சி தான்டா காரணம். உன் கல்யாணத்தில் ஊன்னு சங்கு ஊதுனாடா அவ. என்னமோ அவளே எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் தானே கூட சேர்ந்து எல்லா பிளானையும் போட்ட, நீயும் தானே எல்லாத்தையும் பண்ண. அப்ப என்ன பெரிய நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க புது மாப்பிள்ள, நான் ஒன்றும் நல்லவன் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு சுற்றலை. ஆனால் உன் பொண்டாட்டி இருக்காளே நல்லவ வேஷம் போட்டு தான் உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஏன் உன்னை கூட தானே தாறுமாறா ஏமாத்திருக்கா. அண்ட் பை தி வே, வேர் இஸ் ஷீ? புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா நீ என்னடா பொண்ணோட அண்ணன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கியப்பா. எப்போ பாரு சந்தோஷ் கூடவே நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவள் வரலையோ, விட்டுட்டு வந்துட்டியோ? எதனால? ஓ சண்டை போட்டுட்டியா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு? இனஃப் சௌமியா, நோ யுவர் லிமிட். நான் அன்லிமிட்டட்ரா, எனக்கு லிமிட்டே கிடையாதுடா. டேய் இங்கே பாரு, நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் சொன்ன விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல உனக்கு. என்னடா அவகிட்ட நீ சண்டை போட்டுட்டு போல இருக்கு, அதனால தான் நீ அவளை கூட்டிகிட்டு வரல. என்ன சந்தோஷ, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏய் உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் நந்தினி, ஒருத்தவங்க ஒரு குணாதிசயத்தோடு இருப்பாங்க. அதையெல்லாம் போயிட்டு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீ கூட தான் பயங்கரமாக வாயாடுற, எல்லாருக்கிட்டையும் வாயாடுற, இஷ்டத்துக்கு பேசுகிற. அதையெல்லாம் அண்ணன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நீ வாயாடிக்கிட்டே இருக்கம்மா, நீ எனக்கு வேணாம், உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவர் என்னைக்கிட்ட உங்ககிட்ட சொல்லியிருக்காராடி? அப்படி நீ மட்டும் எதுக்கிட்டே அண்ணனை பார்த்து அப்படி சொன்ன? அது ரொம்ப தப்பு நந்தினி. என்ன வார்த்தை அதெல்லாம்? கோவத்துல தாண்டி சொல்லிட்டான், சும்மா நொய்யுங்கிறாருடி அவரு. அவர் ஒன்னொன்னு சொல்றாருங்கிறதுக்காக அதை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை நந்தினி. இல்ல அவர் உன்னை செய்ய சொல்லி தான் கம்பல் பண்றாரா? இல்லடி. அப்ப என்ன இதுக்கு நந்தினி நீ சண்டை போடுற? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் விட்டு சண்டை போட்டனா இதெல்லாம் லைஃப்க்கு நல்லதே இல்லை நந்தினி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் உனக்காக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் இப்படி இருக்காருங்கிறதுக்காக அவரை நசன்னு சொல்றதும், அவர் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்றதும், இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை நந்தினி. அதெல்லாம் அவரை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்தும். சின்ன பசங்களை கூட தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி. அந்த டென்ஷனில் தான் ரூமில் அப்படி பேசிட்டேன். அதுவும் இல்லாமல் அவருமே என்னை விட்டு போயிடுவில்லங்கிற மாதிரி பேசினாரு. எனக்கு அதெல்லாம் கோவமாக ஆயிடுச்சு. ஒரு பயத்தில் சொல்லியிருப்பாரு. எத்தனை முறை நீ அவரை தூக்கி எறிஞ்சிருக்க? முன்னாடி நீ கூட அவரை மாதிரி பேசுகிற. உண்மையை தானே சொல்கிறேன். எத்தனை முறை நீ அவரை தூக்கி எறிஞ்சு போயிருக்க? ஆளாக பிரிஞ்சு போகிறதே நீ தான். அதுக்கப்புறம் அவரு தான் வந்து நின்று இருக்காரு உங்ககிட்ட. அவர் வருவாருன்னு நீ வெயிட் பண்ணுறதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனால் வராருல உனக்காக. இந்த பாரு, இன்னொரு தடவை அவர்கிட்டலாம் சண்டை போடாதடி. அண்ணன் பாவண்டி. சரி விடு, இப்போ எதையும் பேச வேணாம். ராகுல் ஒரு பக்கம் அவருக்கு சொம்பு தூக்குறான்னா நீ அவருக்கு அண்டானே தூக்குற. பாரு இவளை எப்படி பேசுறான்னு. உண்மையை தானே சொல்றேன். ஏன் அங்க பாருடி, அந்த சௌமியாவை பாருடி, அந்த நாய்க்கு எவ்வளவு தைரியம் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறா பாரு. இவ ஒருத்தி அண்ணன் எப்ப சாமான் தின்ன எப்ப காலியாவங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா இவ. சி, இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இருக்காதா? எப்படி இருக்கா பாரு அவ ட்ரெஸ்ஸும். அவளை வாடி போய் ஒரு கை பார்ப்போம். இங்க பாரு சௌமியா, தேவையில்லாமலாம் என் தங்கச்சி பத்தி பேசிக்கிட்டே இருக்காத. அவ ஒன்றும் ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. சரி விடு, சௌமியா மோசமானவதான், உன் தங்கச்சி நல்லவதான்.
ஆனால் அந்த நல்லவளால் தானேப்பா உன் லைஃப் எல்லாம் வீணாக போச்சு. இதோ இந்த மனோஜ் மாப்பிள்ளையோட லைஃபும் வீணாக போயிருக்கு. பாரு, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலை. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி இவன் பொண்டாட்டியை வேற ஒதுக்கி வச்சுட்டான். அந்த விஷயம்லாம் தெரியுமா சந்தோஷ் உனக்கு? உன் தங்கச்சி அவன் ஒதுக்கி வச்ச விஷயம். ஒதுக்கி வச்சதுனால தான் பாண்டிச்சேரிக்கு கூட கூட்டின்னு வரல போல இருக்கு. இங்க பாரு சௌமியா, லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அது அவங்களோட பர்சனல், அது அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. நீ யார் இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு? பிகாஸ் ஐ ஸ்டில் கேர் ஃபார் யுவர் சிஸ்டர் சந்தோஷ். அவள் மேலே எனக்கு இன்னும் அக்கறை இருக்குது. அவள் எனக்கே துரோகம் பண்ணியிருக்கா. பட் ஸ்டில் அவள் உன்னோட சிஸ்டர். அதனால் எனக்கு அவள் லைஃப் மேலே கேர் இருக்குது, அக்கறை இருக்குது. அவள் லைஃப் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒத்துக்கிறேன், அவளை பற்றி நான் தான் மனோஜ் கிட்ட போட்டு கொடுத்தேன். அது ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் தெம் டு பி ஹாப்பி சந்தோஷ். அவ்வளோதான். ரெண்டு பேரும் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் தெரியுமா? உன் மேலே இருக்க லவ் தான் சந்தோஷ். உன் மேலே எனக்கு இன்னும் லவ் போகலை தெரியுமா? அந்த லவ் தான் உன் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே சொல்லுச்சு. உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா? இன்னும் அவரை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சே, இதுல எனக்கு என்னடி அசிங்கம் இருக்கு? நீ அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சபடி இப்ப வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. இன்ஃபேக்ட் உன்னை விட ரொம்ப அதிகமாவே. இங்க பாரு சௌமியா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷ். நான் உன் தங்கச்சி வாழ்க்கையை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நந்தினியை பாரு, அவளுக்கு இன்னும் நான் உன்னை லவ் பண்றது தான் பிரச்சனையா இருக்கு. உன் தங்கச்சி வாழ்க்கை இங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணணும்னாலாம் அவளுக்கு ஒரு எண்ணமும் இல்லை போல இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்கண்ணே. அவளுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னால உங்களுக்கு தெரியுமா? அவள் வாழ்க்கையை சரி பண்ணணுங்கிறதுக்காக அவள் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? தியாகமா? இவ தியாகம் பண்ணியிருந்தா மணியும் மனோஜும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. ஆனா இவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு கடைசியா தியாகம் பண்றங்கிற மாதிரி சீன் ஓட்டி எல்லாரையும் ஏமாத்துவா. அவ்வளவுதான். இவ நினைச்சிருந்தா ஒரே மேடையில 2 கல்யாணம் வேணான்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். ஆனா இவ அப்படி பண்ணலையே. மணிக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோ அதை கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருந்தா வேணான்னு வீட்டுல இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் சந்தோஷ், ஏன் சொல்லல உன் நந்தினி? நான் சொல்லலன்னு உனக்கு தெரியுமா? நான் இவர்கிட்ட சொன்னேன், கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இவர் தான் கேட்கல. ஏன் நந்தினி சப்ப கட்டு கட்டுற? இதெல்லாம் ஒரு ரீசனா? இவரா உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாரு? நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் பெரியவங்க தானே முடிவு பண்ணாங்க. அப்படி பெரியவங்க கிட்ட தானே போய் பேசியிருக்கணும். நீ அதை பண்ணலையே. ஏன் பண்ணல? ஏன்னா உனக்கு தெரியும் மணிக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அதனால மணி நிறைய பிரச்சனை பண்ணுவான்னு உனக்கு தெரியும். மணியை எல்லாரும் முன்னாடியே கெட்டவளை ஆக்கிட்டு இப்படி நீ நல்ல விஷயம் போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்க. கரெக்டு தானே? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதானே. அந்த மணி அவ இஷ்டத்துக்கு பண்ணுவா. அவளுக்கு ஒரு விஷயம் சாதகமா நடக்கலன்னா என்ன வேணாலும் தப்பு பண்ணுவா. அதுக்குன்னு என் தங்கச்சி எல்லாத்தையும் பொறுத்து போகணுமா? அதுக்கெல்லாம் அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்போ எதுக்குப்பா உன் தங்கச்சிக்கு தியாக செம்பல் பட்டெல்லாம் கட்டுறாங்க? ஏன்னா அவ மணிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவ கல்யாணத்தை விட்டு கொடுத்துருக்கா. மணி ஆசைப்பட்ட மாதிரி அவ கல்யாணம் தனியா நடந்தது. ஐ மீன் என்னோட தனியா நடந்தது. அதெல்லாம் தியாகம் தானே. இது நந்தினியோட தியாகம் தானே, சந்தோஷோட தியாகம் தானே. இப்படியெல்லாம் ஒருத்தரை விட்டு கொடுக்காம பேசுறதுனால நீங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னெல்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே பேசிக்கலி மோசமானவங்க தான். அதுவும் நந்தினி இருக்காளே, பா 1 நம்பர் டுபாக்குரே அவ தான். அவன் நினச்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. மணி தப்பே பண்ணியிருக்க மாட்டா. அவள் பாட்டுன்னு கியூட்டாக அவள் கல்யாணத்தை அழகாக நடத்திக்கிட்டு போயிருந்துருப்பா. ஆனால் மணியை மோசமாக யோசிக்க வச்சதே இந்த நந்தினி தான். அதுக்கப்புறம் சந்தோஷம்தான். சந்தோஷ் நினச்சிருந்தா தங்கச்சி கல்யாணத்தை தனியாக பண்ணிக்கிட்டோன்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஒரே மேடையில் 2 கல்யாணம் நடக்கணும், அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்டான் பத்தியா? அதுவும் தப்பு தான். அப்புறம் நீ மனோஜ், நீ தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய வில்லம் மனோஜ். அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவள் கழுத்தில் தாலி கட்டின. ஆனால் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவளை நீ ரொம்ப பாடாப்படுத்திருப்ப போல. அதனால தானே அவள் கூட இங்கே வராமல் போயிருக்க. அவள் அங்கே தனியாக இருக்கா? போடி வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டா இப்பதான். போக தான் போகிறேன். உண்மையை சொன்னால் கசக்குதில்ல உனக்கு? சந்தோஷே, உன் தங்கச்சி அவன் ஒதுக்கி வச்சிருக்கான். சந்தோஷே, அந்த விஷயம் தெரியுமா உனக்கு? இல்லை தெரிஞ்சு சும்மா இருக்கியா? உன் தங்கச்சி வாழ்க்கையை எக்கேட ஒதுக்கிட்டு போட்டோன்ட்டு. இனி இருந்தாலும் இருப்பேன். சரி, எனிவேஸ் கைஸ், நீங்கள் உங்கள் டூர் என்ஜாய் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். பாய். நீ வாட மச்சான், நம்ம போலாம். பை தி வே சந்தோஷ், என்னதான் வேணும் உனக்கு? நீ தான் வேணும். பட் கிடைக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், ஐ ஸ்டில் லவ் யூ சந்தோஷ். ஐ லவ் யூ ஸோ மச். நல்லா பார்த்து வச்சாச்சு. இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா மேடம்? இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது இவளுக்குலாம். இவ ஒருத்தி. நந்தினி நில்லடி. விடு சந்தோஷ். சௌமியா அவளை ரொம்ப ஓவரா பேசிட்டா. அதனால தான் தாங்க முடியாம போறா அவ. சௌமியா அவளை பேசினதுக்காகலாம் அவ போலடா. சௌமியா என்ன லவ் பண்றன்னு சொன்னா பத்தியா?
அதை அவளால தாங்கிக்க முடியல. அந்த கடுப்புல தான் போறா. இப்போ அதை வச்சு என்கிட்ட சண்டை போடுவா பேரு. நீயாவே அப்படி நினைச்சுக்காத சந்தோஷ். நினைச்சுக்கிறதெல்லாம் இல்லடா, இதை வச்சுதான் அவ என்கிட்ட சண்டையே போடுவா. இன்னைக்கு சண்டை வந்ததுக்கு மெயின் காரணமே சௌமியா தான்டா. சௌமியா இங்க வந்ததுனாலதான் நந்தினி என்கிட்ட சண்டை போட்டாலே, இல்லைன்னா அவ எல்லாம் சண்டையே போட்டிருக்க மாட்டாங்கிட்ட. ஓ, அப்போ உங்களுக்குள்ள வந்த எல்லா சண்டைக்கும் சௌமியா மட்டும்தான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்ல. நீ என்ன சொல்ல வர இப்போ? இன்னைக்கு நந்தினி உங்ககிட்ட சண்டை போட்டானா அதுக்கு நீ தானே காரணம். நீ சரியான இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்கடா, அதனால தான் அவ சண்டை போட்டா. நான் இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்கனா? டேய் வேணாண்டா, அதெல்லாம் போறேன் சொல்லிட்டேன். சொல்லு, தைரியம் இருந்தா என்ன வேணாலும் சொல்லு. அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஒரு பொண்ணுகிட்ட நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் எரிச்சல் பட்டு தாண்டா போவா. சரிப்பா, நான் எரிச்சல் பிடிச்ச கேரக்டராகவே இருந்துட்டு போறேன். நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு. என் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ்ந்துருக்க வேண்டியதானே. என் தங்கச்சி பண்ண எல்லா தப்பும் உனக்கு தெரிஞ்சுதானே நீ வக்கத்தில் தாலி கட்டின. அந்த சௌமியா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல எதுக்குடா நீ அவளை ஒதுக்கி வச்சா? நீ நல்லவனா இருந்தா அவளை ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியதானே. அப்போ ஊருக்கு நல்லவ விஷம் போடுறியா? உனக்கு பிடிக்கலன்னா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருக்க வேணாம் தானே. நீ ஏன் தாலி கட்டினப்போ? தாலி கட்டினதும் இல்லாம அவளை ஒதுக்கி வச்சிருக்கா. இதுதான்டா கேவலமான வேலை. டூ மச்சா பேசாதடா. ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட சேர்ந்து கேட்டீங்க, அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனே. வேணான்னு முடிவு பண்ணிட்டா கிளம்பி போயிட்டே இருந்திருக்கணும்டா. அதை விட்டுட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதும் இல்லாம அவளை ஒதுக்கி வச்சிருக்க. இதெல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமாடா? உன் தங்கச்சி செஞ்ச பாவத்தை விட நான் ஒன்றும் பெரிய பாவம் செஞ்சிடலடா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல அவளை ஒதுக்கி தான் வச்சேன், அவளை ஓரம் கட்டினேன். அது ஒன்றும் தப்பா தெரியலடா எனக்கு. அவள் பண்ண தப்புக்கெல்லாம் அதெல்லாம் தேவைதான்டா. இப்படி சொல்றதுக்கு அசிங்கமா இல்லை உனக்கு? நீ அவளை மன்னிச்சு ஏத்துட்டுங்கிற நம்பிக்கையில தானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்படி பேசுற? ஆமா, உன் தங்கச்சி தப்பு பண்ணிட்டே இருப்பா. எல்லாரும் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருக்கணும்ல. போடா, போய் வேலையை பாரு. வந்துட்டான் பேசுறதுக்கு. புருஷன் கையை பிடிச்சிக்கிட்டு அழகா இந்த கடலையே ரசிச்சிருக்கணும். ஆனால் தனியாக உட்காந்துக்கிட்டு மாங்காய் பட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். சோதனை மேல் சோதனை போதுமடா ஜானி. சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சரி, நம்ம சாப்பிடுவோம். முறுக்கு கேட்டேன், 2 முறுக்கு தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மாங்காய் எவ்வளோ நான் சாப்பிடுவேன். ஒரு முழு மாங்காவையே அப்படியே ஸ்லைஸ் போட்டு ஃபுல்லாக மிளகாத்தூளை அப்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ பாரு, ஒரே ஒரு துண்டு மாங்காய் தான் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. மீதியெல்லாம் அவங்க எடுத்துக்கினாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதாச்சும் மிஞ்சிச்சே, சாப்பிடுவோம். அலையோட சத்தத்தை விட அது துன்ற சத்தம் எவ்வளோ அதிகமாக கேட்குது பாரா. விடுறா, கண்டுக்காத. வெளியில இருக்கோமே, கொஞ்சம் நாகரிகமா சாப்பிடணும்னாலும் கூட இல்லைல்ல அவளுக்கு. இதெல்லாம் எப்படிடா நம்ம இத்தனை வருஷமா கண்டுக்காம விட்டோம்? அது என்னைக்கிட்ட நம்ம முன்னாடி தின்னு இருக்கு, அதுவும் வெளியில. எதனா வாங்கி கொடுத்தோன்னா எடுத்துக்கிட்டு ஓடிடும் அது பாட்டுன்னு. நம்ம கூடலாம் எங்கே இருந்திருக்காது. இப்போதான் வேற வழி இல்லாமல் நம்ம கூட உட்காந்துருக்கு. அதனால தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. வீட்டில் இப்படியெல்லாம் சாப்பிடும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டது இல்லை. இப்போ பேசி என்னடா பிரயோஜனம்? அதுவும் சரிதான்டா. சரி விடுங்க, வந்தாச்சு, நல்லா ஆட்டம் போட்டாச்சு, தேவையானதெல்லாம் வாங்கி தின்னாச்சு. கிளம்பலாமா? கிளம்பலாம்டா, நேரத்தோடு போயிடலாம். அப்படியே அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணிடலாம்டா. ஹாலில் பழைய சோஃபாலாம் தூக்கி போட்டுடலாம். சரி மச்சான், நல்லா இருக்குதுடா அந்த சோஃபா. நான் கூட வீட்டில் அதே மாதிரி வாங்கி போடலான்னு இருக்கேன். சரி மச்சான், வாங்கடா, நானே ஆர்டர் போட்டு தரேன். சரி மச்சான். என்ன எல்லாரும் ஏந்துக்கிட்டாங்க? மாமா, அப்பா, டாடி என்னாச்சு? எல்லாம் ஏந்து போறீங்க? வீட்டுக்கு கிளம்புறோம். வரதுன்னா வா. வரதுன்னா வா வா. என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இருங்க, நான் வரேன். இருங்கன்னு சொன்னா எப்படி போய்கிட்டு இருக்காங்க? இவ்வளோ பெரிய கடலில் என்ன தனியாக விட்டு போகிறாங்க பத்தியா? முன்னாடி எல்லாம் மணி எங்கே மணி எங்கே மணி எங்கன்னு தேடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் மணி எங்கே இருந்தால் என்னங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. என் நிலமை இப்படி ஆயிடுச்சு. சரிடி, செப்பல் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பு. போயிட்டு பேண்டுங்கள்லாம் வர வாங்கணும். எனக்கு ஒன்று, ராகுலுக்கு ஒன்று, நந்தினிக்கு ஒன்று, என்ன காயத்ரிக்கு ஒன்றுன்னு மொத்தம் 4 வாங்கணும். இதில் என் புருஷனுக்கும் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ஆனால் அவன் தான் கையில் போட்டு போனான்னு தெரில. முதல்ல அந்த 3 கேரக்டருமே கையில் போட்டுக்கோங்களான்னு தெரில. எல்லாத்தையும் தூக்கி என் மூஞ்சிலே அடிக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வாங்கி தர வேண்டியது என் கடமை, நான் வாங்கி தரேன். அத்தை, நான் அந்த கடையில் போயிட்டு பேண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. நீங்களும் காரில் ஏறிட்டீங்கன்னு வைங்க, அந்த 4 பேர் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க அத்தை. என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, இங்கே இருங்க அத்தை. சரி, ஆகட்டும், போய் வேகமாக வாங்கினு வா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்தை, போயிட்டு வந்துடுறேன். என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு போறாவ? இந்த பசங்களாம் கையில் மாட்டுங்களே பேண்டு, அதை வாங்குறதுக்கா இப்படி ஓடுறா? ஆமாண்டி, அது ஒரு பழக்கம். அதுக்கு வெளியில் வரப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேண்டை வாங்கி அது ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கும். அது வாங்குறதும் இல்லாமல் அந்த 3 பேருக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கும். எல்லாரும் அது கையில் போடுற வரைக்கும் உசுரை வாங்கும். ஒரு நாளாச்சும் அதை கையில் போட்டுன்னு சுத்தவங்க, அதுக்கப்புறம் தூக்கி எங்கன்னா உரமாக வச்சுருவாங்க.
வித்தியாசமான பழக்கமாக தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு வகையான சந்தோஷம் தானே. வெளியில வந்தா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்குன்னு நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் தான். அவகிட்ட இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் என்ன குரங்கு புத்தியும் இருக்குது. அதை தான் நம்ம எப்படியாவது அதுகிட்ட இருந்து ஒழிக்கணும். அது என்னமோ கரெக்டு தான். பாரு அவள் வந்துட்டா, அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துருச்சா அது. நான் பயம் பத்தியா, நம்ம விட்டுட்டு போயிடுவோன்னு தான் வேகமாக வருது. என்னத்த சொல்கிறதோ இந்த பொண்ணு பார்க்க பாவமாக இருக்குது. அப்படியெல்லாம் பாவப்பட்டுறாத, அது முன்னாடி சிரிச்சும் தொலைச்சிடாத. குரங்கு என்ன வாங்கிட்டியா? பாருங்க வாங்கிட்டேன் 4 பேண்டு. சரி வாங்கிட்டல, அதையே பார்த்துன்னு இருக்காத, வா வண்டியில ஏறு வந்து. அந்த வர அந்த ஒரே நிமிஷம்ங்க. இந்த பாண்டா என்னோடது, வெள்ளைப்பூ காயத்ரிக்கு, இந்த கருப்பு நந்தினிக்கு, அப்புறம் இந்த பிங்கு இதை நான் ராகுலுக்கு கொடுத்துட்றேன். பையன் அவன் பிங்கு போட்டட்டும். ஐயோ என் புருஷனுக்கு வாங்க மறந்துட்டுனே. அத்தை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அத்தை, என் புருஷனுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு இருக்குதே, எங்க பாரு நேரம் ஆகுது, வாடி வீட்டுக்கு போலாம். 2 மினிட்ஸ் அத்தை, வேகமா வாங்கிட்டு வந்துடுறேன். என் புருஷனுக்கு மட்டும் ஒன்னே வாங்கிட்டு வந்துடுறேன். ராகுல் காயத்ரி நந்தினியா அதை கையில மாட்டுங்களான்னு தெரியல. இதில் அவள் புருஷனுக்கு வேற வாங்க போறான். என்ன நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம்.